ட்ரையாங்கிள்ன்ற கடல் பகுதிக்கு மேல 5 விமானங்கள் மாயமா மறைஞ்சு போயிருக்க ஃபிளைட் 19 இன்சிடென்ட் பத்தி பார்ட் 1ல வீடியோவா போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம பாத்துட்டு வாங்க. இந்த 5 விமானமும் ஏலியன்ஸால கேப்சர் பண்ணப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லனா டைம் டிராவல் பண்ணிருக்கலாம்னு அங்குள்ள மக்கள் சொன்னதா பார்ட் 1ல பாத்திருப்போம். இந்த வீடியோல சயின்டிஸ்ட் இந்த இன்சிடென்ட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்றத பாப்போம். சயின்டிஸ்ட் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ன்ற கடல் பகுதிக்கு மேல இயங்கிட்டு இருந்த அந்த 5 விமானமும் மாயமா மறைஞ்சு போகல, இதுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. இந்த கடல் பகுதிக்கு மேல அந்த 5 விமானமும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் பொழுது கடுமையான புயலோ இல்ல மழையோ இந்த விமானங்களை செயல் இழக்க செஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி செயல் இழந்த இந்த விமானங்கள் தான் போற திசையை கண்டுபிடிக்க முடியாம கடலையே சுத்தி வந்து கடைசியில ஃபியூயல் தீர்ந்து அந்த கடல்லையே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதுவும் சயின்டிஸ்டோடைய பெர்ஸ்பெக்டிவ் தான். உண்மையா ஃபிளைட் 19க்கு என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. இந்த இன்சிடென்ட் மக்கள் சொல்ற மாதிரி நடந்திருக்குமா இல்ல சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி நடந்திருக்குமான்ற உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.